ஸோ காய்ஸ் இன்னைக்கு எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள் உங்களுக்கே தெரியும். நான் ரீசெண்ட் டேஸில் பார்த்ததுலேயே ரொம்ப ரசித்த ரொம்ப அழகான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த இடத்த தான் சொல்லுவேன். இது பெங்களூரில் இருக்கிற ஆல் செயின்ட்ஸ் சர்ச். ரொம்ப சின்ன ஒரு சர்ச், அவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்ச்சை சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக ட்ரீஸ் எல்லாம் வச்சு ஒரு கார்டன் ஏரியா மாதிரி நல்லா உட்காந்து அழகாக மெடிடேட் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு இடங்க. அவ்வளோ அமைதியாக இருக்குது. அந்த மரங்களில் இருக்கிற அந்த சின்ன சின்ன குருவிகள் கத்துற சத்தம், அங்கே அப்படியே வந்து உட்கார பட்டாம்பூச்சிகள், அவங்க சுற்றி அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பூச்செடி, அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. சில இடத்துக்கெலாம் போனீங்கன்னா வந்து நம்மளே அறியாமல் வந்து நம்மளோட மைண்ட் அவ்வளோ காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் இங்கே ஃபீல் பண்ணேன். இந்த சர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேலே ஆகுதாமா. பட் ரீசெண்டாக எப்போயாச்சும் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போனது வீக் டேன்றதுனால வந்து சேப்பல் ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் செக்யூரிட்டி அண்ணாக்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், இல்லைப்பா பேக் டோர் ஓப்பனில் இருக்கும், நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் போன டைம் லக்கி. ஏன்னா யாருமே இல்லை, நான் மட்டும் அமைதியாக ஒரு மூலையில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சில சமயத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வந்தோடனே நம்மளையே அறியாமல் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு மன அமைதி, ஒரு மன நிறைவு இருக்கும். அதை நான் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு நாள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை பாய், டேக் கேர்.